இந்த தமிழ்நாட்டின் மாட்டினம், தென்னகத்தின் மாட்டினம் அழிந்துவிடக் கூடாது. இந்திய கலாச்சாரத்திலே வளர்ந்த மாடு இனம் அழிந்துவிடக் கூடாது. நாங்கள் நாட்டை பிடிப்பதற்காக அழைப்பவர்கள் அல்ல, மாட்டை பிடிப்பதற்காக. நாங்கள் மாட்டுக்கு இருப்பது கொம்பு, அதை அடக்க அவர்களுடைய அளவுக்கு எங்க இடத்தில் இருக்கிறது தெம்பு. எங்கட்டெல்லாம் யாரும் பண்ண முடியாது வம்பு. எடுத்த புள்ளதான் சிம்பு. ஜல்லிக்கட்டு நடத்தப்படும், இதை நம்பு. உச்ச நீதிமன்றத்துல தட தட தடன்னு எத்தனை நாளைக்கு போடுவ தட? அந்த விலங்கியல்ல காட்சி பொருளா இருக்கக்கூடிய விலங்கியலோட பட்டியல் இருந்து காளை மாட்டை நீக்க. சிவனுடைய வாகனம், பார்வதியோட வாகனம், எங்களோட ரிஷப காளை. நாங்க இது வீர விளையாட்டு பரம்பரையா. மதுரையில தான் ராணுவத்துக்கு போற மாவீரனோட படம் இருக்குது. மதுரையில தான் மாட்டை கொம்ப பிடிச்சு என்கிட்ட இருக்குது தெம்பு, மாட்டுக்கு இருக்குதா கொம்பு, என்கிட்ட பண்ணி பாரு வம்பு அப்படின்னு சீறி பாயக்கூடிய சிங்க நிறைஞ்ச மதுரை பூமியா? காலமாடோட கழுத்துல கட்டுவோம் சலங்க. இலங்கைக்காகவும் நாங்க போராடுவோம், சலங்கைக்காகவும் நாங்க மாட்டோட சலங்கைக்காகவும் போராடுகிறோம். அதனால அந்த காட்சி விலங்கியலோட பட்டியலிருந்து காலமாட்டை நீக்க. என்ன பண்றது? எப்ப பார்த்தாலும் பாரதிய மத்திய அமைச்சர் சவுந்தரராஜனும் நாங்க செய்வோம் செய்வோம். என்ன செய்வீங்க? மோடியை பார்த்து நமஸ்காரம் செய்யுங்க. செய்யறது நமஸ்காரம், வீட்டுல போய் பண்ணுவீங்களா பலகாரம்? ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், சுப்ரீம் கோர்ட்ல தடை நீக்கப்படணும்னா அந்த காட்சி பொருளா இருக்கக்கூடிய விலங்கியல் பட்டியல காலமாட்டை நீக்குங்க. காலமாட்டுக்கு விதிவிலக்கு கொடுங்க. சுப்ரீம் கோர்ட் வரணும் தீர்ப்பு. எங்க போராட்டத்தில் எங்களுக்கு நீங்க பேர் தர வேணாம். எடுத்துங்க. எங்களுக்கு என்ன? ஜல்லிக்கட்டு நடக்கணும். மார்கழி என்று சொன்னால் அல்லிக்கல் சபரிமலைக்கு, அதே போல ஜல்லிக்கட்டு சொன்னால் நாங்கள் சீசனுக்கு போராடுறோம், ரீசனுக்காக போராடுறோம், கொள்கைக்காக போராடுறோம். எங்களுடைய லட்சிய திமுக. சிம்பு தமிழ்ல எந்த நடிகர் தெம்போட அறிக்க சிம்பு விட்டா அறிக்க அத்தனை காசு கொடுத்து வர கூட்டம் இல்ல, இயற்கையா வர்ற கூட்டம். எல்லாம் இலங்கை பட, இது சிம்பு பட. கொம்ப பிடி மாட்டு ஆக்கிறதுக்கு புறப்பட்ட சிம்பு பட. இது தெம்புள்ள பட. குரல் கொடுப்போம், லட்சிய திமுக குரல் கொடுக்கும், சிம்பு ரசிகர் மன்றம் குரல் கொடுக்கும். அன்றைக்கு டிஆருடைய ரசிகர் மன்றம் ஒரு படை, இன்றைக்கு எங்களிடம் எஸ்டிஆர் படை. எந்த கேள்விக்கு நாங்கள் சொல்வோம் விடை என்று கூறி மைக்கங்க மைக்கங்கப்பா அவுத்துங்க. நீங்க வேற நாடாளுமன்றத்தில் மாநில அரசுக்கு அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர், பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுக்கிட்டு மத்திய அரசு எந்த கோரிக்கை தீர்மானத்தை நிறைவேற்றினாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஓட்டு போட்டு ஜல்லிக்கட்டு மேல உள்ள விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும் என்று ஏன் இந்த மாநில அரசு கோரிக்கை வைக்கவில்லை? இதே போய் செஞ்சுட்டாங்க.
புரட்சி தலைவி பொன்மன செல்வி அம்மா இருந்தா நிலைமை இருக்குமா? காவேரி நாடாளுமன்ற வேணுமா? சுயமரியாதையோட போறாங்க. அம்மா எங்க, இவங்க எங்க? ஜல்லிக்கட்டு இருக்கக்கூடிய தடை நீக்கப்பட வேண்டும் என்பதற்கு மாநில அரசு குரல் கொடுக்க வேண்டும். தைரியமா குரல் கொடுக்கணும். ஏன் போடுறீங்க சால்ரா? ஏன் தொடர் நடுங்கிறீங்க? மாடை பிடிக்கிறதுக்கே தொடர் நடுங்காத பரம்பரை, வீர பரம்பரை இது மதுரை மண்ணு. அதனால ஜல்லிக்கட்டு மேல விதித்திருக்கக்கூடிய தடைய 2 வருஷமா ஆந்திரிய கடாமுச்சி மத்தியில பாரதிய ஆட்சி, மாநிலத்தை உங்களுடைய ஆட்சி. இந்த தடைக்கட்டு ஜல்லிக்கட்டு மேல தடையை நீக்குவதற்கு ஏன் மாநில அரசு உரைக்க குரல் கொடுக்கவில்லை? எங்க ஐயனாக இருக்கிற குரல் கொடுக்கும். சிம்பு தமிழ்நாட்டில் எந்த லைன் கூட அந்த கோரிக்கை வச்சாங்க. நாம் அவன் நடிச்ச படம் சிலம்பாட்டம். உள்ளுன்னு இருந்தா என் பையன் எல்லாருக்கும் சிலம்பாட்டம். அதனால முழு களம் இறங்கி அரசியல்ல முழு வீச்சாக செயல்படுவேன் என்று ஐயனாருடைய அருளோடு சொல்லிவிட்டு விடுகிறேன்.